கல்வி மறுசீரமைப்பு கைவிடப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மறுசீரமைப்பு கைவிடப்பட மாட்டாது. வங்குரோத்து அரசியலின் வெளிப்பாடாகவே கல்வியை கூட எதிரணி அரசியல் ஆயுதமாக்கியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்தார். கல்வி மறுசீரமைப்பின் முக்கியத்துவம் பல வருடங்களாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இது பற்றி உறுதியளிக்கப்பட்டது. துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய வகையிலேயே மறுசீரமைப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க திட்டமிட்டோம். முதற்கட்டமாக தரம் 1 மற்றும் 6 கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ள இருந்தோம். எனினும் தரம் 6 ஆங்கில பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற ஒரு குளறுபடியை அடிப்படையாக கொண்டு எதிரணிகள் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுகின்றன. எதிரணி கூறுவது போல் கல்வியை நாம் ஆபாசமாக்கவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பேரிடரிலும் அரசியல் நடத்த முற்பட்ட எதிரணி தற்போது கல்வியிலும் நடத்துகிறது. இது வங்குரோத்து அரசியலின் வெளிப்பாடாகும். கல்வியையும் அரசியல் ஆயுதமாக்குவதற்கு முற்பட்டனர். கல்வி மறுசீரமைப்பை மக்கள் வரவேற்றுள்ளனர். அதனை வலியுறுத்தி போராட ஆரம்பித்துள்ளனர். குறைபாடு இருந்தால் நிவர்த்தி செய்வோம். கல்வி மறுசீரமைப்பை கைவிட மாட்டோம். சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட குழப்பத்தால் மக்கள் மத்தியில் ஐயம் ஏற்பட்டது. அதனால் தான் தரம் 6 திட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது என அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டார்.